ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். கோழி கூற சத்தம் கேட்குதோ, சேவல் கூற சத்தம் கேட்குதோ? ஓகே. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5:30. 5:30 ஈவினிங் 5:30 இல்லை, மார்னிங் 5:30. 5:30க்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக நேற்று நான் ஆர்டர் போட்டிருந்த எல்லா புக்ஸும் வந்துச்சு. என்னால் நேற்று அதை அன்பாக்ஸ் பண்ண முடியல. ஓகே, இன்னும் 2-3 புக் வர வேண்டியது இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி போட்டுக்கலாம் புக் ஹவுல் வீடியோ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் என்னால் இவ்வளோ புக்ஸையும் சும்மா பார்த்துட்டு என்னால் உட்காரவே முடியல. எப்படி இந்த புக் ஹவுல் போடுறவங்கெல்லாம் புக் வரட்டும்னு வெயிட் பண்ணி போடுறாங்கன்னு தெரில. காலையில் 5:30 இப்போ மணி. கண்டிப்பாக என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த புக் ஹவுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு செலிப்ரேட் மே மந்த்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. எதுக்காக மே மந்த்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து 1 இயர் ஆச்சு, புக்ஸ்டாகிராம் வந்து 1 இயர் ஆச்சு, யூடியூப் வந்து ஒரு 4 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 3 or 4 இயர் ஆச்சு. அண்ட் மே என்னோட பர்த்டே மந்த். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நானே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் ஆர்டர் போட்டதில்லை. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் கிஃப்ட்ஸும் இருக்குது, அதையும் பார்ப்போம் நம்ம. இப்போ விகடனில் ஆர்டர் போட்டிங்கன்னா எல்லா புக்லேயுமே இந்த ஆடப்பாக இந்த ஒரு இது என்ன சொல்கிறாங்க, விலைப்பட்டியலை வந்து ஆட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த புக் எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஓகேவா, ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இப்படி தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஒரு புக்கா, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திறந்து பார்க்கும்போது பார்த்தா உள்ளே வந்து கதைகளின் கதை வச்சுருக்காங்க. கதைகளின் கதை வந்து நான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இது வந்து விகடன் பதிப்பகம்ல ஃபுல்லாமே கலர் பிரிண்டட் தான், இந்த ஆயில் பிரிண்ட் தான். அந்த புக்குக்கே இருக்க மகிமை இல்லை, விகடனில் பப்ளிகேஷனில் இருக்க எல்லா புக்குக்கும் இருக்க விஷயம் தான் இதுலேயே இருக்கும். ஓகே, இந்த புக் வந்து கிஃப்ட் வந்தது எனக்கு. ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இதுக்குள்ளே வச்சுருக்கப்ப அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் ஒன். இந்த புக்கை நான் படித்தும் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. வரும் கூடிய சீக்கிரம் ரிவ்யூ வரும். ஓகே, செகண்ட் புக் இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. இது ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோ உள்ளிருந்து சில குரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதுகள் புக் படித்து அது நல்லா இருந்தது அப்படின்றப்ப ஒருத்தர் வந்து சரி உங்களுக்கு நான் இந்த புக்கும் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பழைய புக்கு. இந்த புக் வந்து இப்போ கிடைக்காது, ஸோ அதனால் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். 25 ரூபா அப்போ பார்த்துக்கோங்க. நான் 1993 வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்திருக்கு. இது எத்தனாவது எடிஷன்னு தெரியலை. பட் ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு புக்குமே இல்லை. அதனால் இது ஒரு செம்ம ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ லவ் திஸ் புக். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம மறுபடியும் மூடி வச்சிருவோம். அது ஒரு ஜாலி. நெக்ஸ்ட் புக் இவ்வளோ ஈஸியாக இதை ஓப்பன் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. இந்த ப்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க. இப்படி கூட ஓப்பன் பண்ண முடியும், கிளிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. வாவ், இந்த புக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படிலாம் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி எனக்கு ஆச்சரியப்படணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த புக்கு ஏர்லியராக வந்தனால ஆர்வம் தாங்க முடியாமல் பிரிச்சுட்டு இதோ இப்படி ஸ்டாப்லர் பின் அடிச்சு வச்சுருக்கேன். எதுக்குன்னா புக் வீடியோ போடுறதுக்கு. இந்த ஒரு புக் மட்டும்தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா புக்கெலாம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணிடுவேன்ற பயத்தில் தான் இன்றைக்கே சரி எத்தனை மணி ஆனால் என்ன ஹவுல் போட்டுரும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. இது பார்த்தா என்ன இவங்களே குண்டு வைப்பாங்களா, இவங்களே கண்டுபிடிப்பாங்களான்ற மாதிரி இவங்களே வந்து பிரித்து பார்த்துருவாங்களாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஷாக் ஆவாங்களாம். எதுக்கு நமக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக நான் இதை வாங்கணும்னு நினச்சி, இது கிஃப்ட் வந்தது. இது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய இந்த டைம் ஆர்டர் போட்டது எல்லாமே. ஆமாம், இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்கேஸ் யாராவது நிறைய தமிழ் புக் இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வேண்டாம். ஏன்னா இது ஃபுல்லாமே இங்கிலீஷ் புக் தான். நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ கூட போய் பாருங்கள். என்னோடய சேனல்லே வந்து லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு போன வீடியோலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் நிறைய டைம் வந்து தமிழ் புக்ஸாக இருக்கணும்னு நினச்சி பார்ப்பேன். இங்கிலீஷ் புக்காக இருக்கும். இங்கிலீஷ் புக்காக ஹவுல் போட்டுப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா தமிழ் புக்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு நிறைய புக் வாங்கியிருந்தனால இதை நான் வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அமேசானில் வாங்கும்போது இது நல்லா இருக்குது பிரிண்ட்டு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரீட்டைல் யார் செல் பண்ணுறா அப்படின்றது வந்து கொக்கோபைல் அப்படின்ற ஒரு
ரீட்டைலர் இருப்பாங்க போல், அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டோன்னா ஒரிஜினல் காப்பி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் ஆர்டர் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரிஜினல் பிரிண்ட் தான், இதில் சந்தேகமே இல்லை. சரி, லாஸ்ட் புக் ஷாப் பற்றி அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிருந்த சீரீஸ். இதோட இன்னொரு புக்கு வந்து இதுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும், நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டால் தெரியாது, இந்த ஃப்ரண்ட் கவரே எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது ஒரு ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, வை நாட், நம்ம தான் இந்த வருஷம் நிறைய ஃபேண்டசி படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கோமே, படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கிஃப்ட் பண்ணுறதா. ஆக்சுவலாக நான் இந்த புக்கை பற்றி கேட்டிருந்தேன், இந்த புக்கு எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதே புக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. எனிவே ஹாப்பி. எத்தனை புக் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை, நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். எப்படியும் தம்ப்நெயில்ல வந்திருக்கும். ஐ ஹாவ் நெவர் பீன் அன்ஹாப்பியர். ஆக்சுவலாக இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, இந்த புக் யாருதுன்னா ஆலியா பட்டோட தங்கச்சி இருக்காங்களா, தங்கச்சியோ அக்காவோ, ஆலியா பட்டோட சிஸ்டர் எழுதின புக்கான். அவங்க வந்து டிப்ரெஷனில் இருந்தப்போ எழுதியிருக்காங்க இந்த புக். டிப்ரெஷன்லேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் எழுதின புக்கா இல்லை அதுக்கு முன்னாடி எழுதின புக்கா அதெல்லாம் தெரில. பட் ஏதோ டிப்ரெஷனில் இருந்தப்போ எழுதியிருக்காங்க. சரி, டிப்ரெஷன் இருந்தப்போ அவங்க என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கின புக் தான் இது. என்ன இந்த ஃப்ரண்ட் கவர் வித்தியாசமாக இருக்குது. ஏய், நான் ஆலியா பட் ஆலியா பட் ஓகே. எனக்கு இந்த ஃப்ரண்ட் கவர் நான் கூட ஐயோ பைரேட்டோட அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கவராக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குது. இதை வச்சா கேமராவே பத்தாது போல. என்ன சொல்கிறது, அமேசானில் இப்படிலாம் கூட கிஃப்ட் ரேப் பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம எங்கேயாவது ஒட்டணும்னா சரி, அப்போ பார்ப்பேன். இதை எப்படி பிரிக்கிறதுனே தெரில. ஓகே, இப்படியா தான் இருக்கும். தப்பாக நம்ம எதுவும் பிரிக்கிறோமா ஒன்றும் புரியலையே. டப்பா வேறு நல்லா இருக்குது, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஐயோ எப்படி பிரிக்கிறது. அடாடாடாடாடா, இங்கே செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் ஓப்பன் பண்ணி வரல. நான் ஏதோ நமக்கு தான் இந்த டப்பாவை பிரிக்க தெரியலன்னு நினச்சி பிரிச்சிட்ருக்கேன். எங்கே ஷிட். அப்பா, இது என்ன இதை விட சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கவரு இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இது செம்மையாக இருக்குது. ஏன்னா இத்தனை இந்த அரிய வகை காசுகள் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. சூப்பர். இது ரெண்டும் இதோட ஃப்ரண்ட் கவர் செம்மையாக இருக்கும் உண்மையாலுமே. ஆனால் இது ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு தெரில. ஓகே, ரைட். ஸோ இது ஒன்று பிரித்த புக் ஒன்று இருக்குது. இப்படி இதை பிரிக்கும் போத வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த புக்கு. இதுவும் கிஃப்ட் வந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக இதுவும் வாங்கணும்னு நினச்சிருந்த புக்கு. ஃப்ரண்ட் கவர் செம்மையோ செம்ம, அது பார்த்தாலே அப்படி இருக்குது. அழுக்குப்படாமல் வச்சுக்கணும்டா இந்த புக்கை அப்படின்ற மாதிரி அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த புக்கு. இதையும் படித்து முடிச்சிட்டேன். இதுவும் கிஃப்ட்டு. எப்படி சொல்கிறது, லவ் அமாங் த புக் ஷெல்ஃப்ஸ். ஓகே, நமக்கு தான் புக்குனா பிடிக்குமே, சரியா நம்ம புக்கிஷாக இந்த புக்கை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இந்த புக்கு. சூப்பர் புக், படித்து முடிச்சிட்டேன். சில நேரம் நமக்கு எது ஈஸியான வேலைனா, இப்போ நமக்கு ஒரு நான் ரீடர் புக் வாங்கி தராங்கன்னா ரொம்ப ஈஸி நினச்சேன்.
ஏன்னா அவங்களே நம்மக்கிட்ட கேட்டுருவாங்க, உங்களுக்கு என்ன புக் வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு ஈஸியாக போயிடும் வேலை. ஆனால் இந்த புக்கு படிக்கிறவங்கலாம் நம்ம கிஃப்ட் தந்தாங்கன்னா நம்ம தலையை சுத்தலில் விட்டுருவாங்க, இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புக் வந்து அந்த மாதிரி ஒரு புக் ரீடர் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி கிஃப்ட் பண்ணது. ஹார்ட் கவர் தெரியுதா? இது வந்து லைப்ரரி ஓரியன்டான புக்கு. இதை பற்றியும் நிறைய நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக படிக்கணும். இந்த தேசட் முருஷாக்கி படித்ததுக்கப்புறம் எல்லா புக்கும் படிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு என் கைக்கு நல்ல நல்ல காப்பி, இது எல்லாமே சூப்பர் காப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது முடியும் மோஸ்ட்லி பைரட்டடாக இருக்கும், இல்லை நமக்கே சந்தேகமாக இருக்கும், ஃபஸ்ட் காப்பியாக இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் இப்படி வந்திருக்கு. ஓகே, இதை பற்றி சொல்லணுன்னா இதோட சாஃப்ட் காப்பி பேப்பர் பேக் வந்து 1200 இது வந்து 500 ஹார்ட் கவர். இது எப்படின்னு எனக்கு புரியலை, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப படிக்கணும்னு நினச்சிருந்த புக். இப்படி எல்லாம் வர வர எந்த புக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறது, எந்த புக்கை விடுறது அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா ஆகிட்டே இருக்கு. இது வந்து நான் ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் அண்டர் த விஸ்பரிங் டோர். நான் ஆர்டர் போட்டது எல்லாமே எப்படின்னா ரொம்ப காலமாக என் விஷலிஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டாக புக்கு படிக்க ஆரம்பித்தப்போ படிக்கணும்னு நினச்ச புக்கு. ஏன் படிக்கணும்லாம் தெரியாது, கதை உள்ள என்னென்னலாம் தெரியாது. பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சி போச்சு. சரி வாங்க, என்ன இப்போ வாங்கு, உனக்கு ஃப்ரண்ட் கவர் பிடிச்சிருச்சா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த புக் அண்டர் த விஸ்பரிங் டோர், இதுவும் ஃபேண்டசி தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து அதே ஆத்தது த ஹவுஸ் இன் த செரூலியம் சி. இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த பிளாட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப நாளாலாம் நினச்சிடலாம் இல்லை இந்த புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. பிளாட் பிடிச்சிருந்தனால வாங்கியாச்சு. ஓகே, இதுவும் ஒரு நல்ல புக், ஃப்ரண்ட் கவர் நல்லா இருக்கு. ஓகே ஓகே இன்றைக்கி நாள் வந்து நல்ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வாக்கிங்லாம் போகிறாங்க. சேம் இங்கே இருக்க அதே நாய்க்குட்டி. இதுவும் வந்து ஒரு புக் ஷாப் கதை தான். டன் வெல்கம் டு த ஹுங்னம் டங் புக் ஷாப். தெரியல அந்த ப்ரொனன்சியேஷன். இது ஃப்ரண்ட் கவர் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரில, இதில் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கிளியராக இருக்குது, இல்லை மொபைல் ஒழுங்காக தெரில. ஓகே, ரைட்ரா இல்லை பில்லே காணும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி வச்சு தராங்க. என்ன என்ஜாய் யுவர் கிஃப்ட்னு மட்டும் இருக்குது. நான் எனக்கு நானே நோட் எழுதியிருந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. எப்படி? ஹே ஹர்ஷினி, செலிப்ரேட் த மந்த் மே, 3 years ஆஃப் யுவர் யூடியூப், 1 year ஆஃப் புக் ஸ்டார் மே அண்ட் யுவர் பர்த்டே மே, லவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹர்ஷினி. எப்படி? இதை எடுத்து நம்ம புக் மார்க்காக வச்சு நமக்கு நம்மே கொடுத்துக்கிட்டோம். ஐயோ சரி பரவாயில்ல. ஆனால் இதில் எல்லாம் வந்து வெறும் என்ஜாய் யுவர் கிஃப்ட் மட்டும்தான் வந்திருக்கு. இதை டைப் பண்ணுறது கூட அவங்களுக்கெல்லாம் வலிக்குது. சரி, இதை இதுக்குள்ளே வச்சிடும். இல்லையே, சில இதெல்லாம் கெட்டியாக இருக்குது, எப்படி திறக்கிறதுனே தெரியல. ஹேய், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட்ரா, இது வந்து இதுதான் கிஃப்ட்டு. நல்லா இருக்கே. ஆக்சுவலாக இந்த புக்கே விலை அதிகம். நீங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்கலாம், இவ்வளோ பேஜ் தானே இருக்குது. ஆனால் வந்து 125 ரூபா, 125 ரூபா புக்கு. ஆனால் நல்லா இருக்கே, நல்லா இருக்கேன்ற மாதிரி இருக்குது. என்னங்க? ஓகே, ரைட். இது தெரிஞ்சு போச்சு யார் கொடுத்த கிஃப்ட்டுன்னு. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லோ ஃபேஸ். இதுவும் ஏதோ புக்கிஷாக ஒரு புக்குன்னு தான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனால் இது இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதோட சைஸ் பாருங்கள். இதுக்கு மேலே நான் இன்னொரு புக் வைக்கிறேன். சைடில் இவ்வளோ பெருசு, முன்னாடி இவ்வளோ பெருசு. பெரிய புக்கு மீன்ஸ் அந்த சைஸ் வித்தியாசமாக A4 ஷீட் சைஸ் அடித்த மாதிரி இருக்குது. ஓகே, ரைட், அன்எக்ஸ்பெக்டட். அது எல்லோ ஃபேஸ். இது ரொம்ப நாளாக நான் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருப்போம் அந்த புக்கு. இதை பற்றி சொல்லணுமா என்ன? சரி ஓகே. ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்து ஐயோ அவ்வளோதான். நோட் ஏதாவது அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஒரு நோட்டும் இல்லை. புக் அனுப்பிச்சி விட்டிங்களே புக்கு, அதுக்குள்ளே நோட்டில் ஏதாவது போட்டு அனுப்பிச்சி விட்டுக்கணும்ல, ஒரு ஹாப்பி பர்த்டேனா அது. இது நான் ஆர்டர் போட்டேன்.
மேப்ஸ் ஆஃப் அவர் ஸ்பெக்டாகுலர் பாடிஸ். ஓகே. ஓஹோ, அப்படியா விஷயம். இங்கே பாரு, நான் கூட இது வந்து இதோட ஆடப் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சா, இப்படி திரும்பினா அது அடுத்த பேஜ். க்ரியேட்டிவிட்டி. ஓகே, இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஓகே, நம்ம படிச்சுட்டு பார்ப்போம். இதுவும் எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் வெறும் என்ஜாய் யுவர் கிஃப்ட் ஃப்ரம் ஹர்ஷினி, என்ஜாய் யுவர் கிஃப்ட் ஃப்ரம் ஹர்ஷினி தான் இருக்குது. அடடா, நல்ல வேலை. இந்த ஃப்ரண்ட் கவரும் பார்த்து நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, பைரேட்டட் காப்பியோன்னு நினச்சேன். கோரல் தாஸ் சஹல்யா. நல்ல காப்பி தான், நல்ல காப்பி தான். குட்டியாக இருக்குது புக்கு, காம்பேக்டாக இருக்குது. இந்த எல்லோ ஃபேஸ்லாம் முக்கால்வாசி தான் இருக்கும் இது. ஓகே, அஹல்யா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு மித்தாலஜி கேரக்டர். அந்த பழைய விண்டேஜ் லுக்கு தருது. இந்த அழுக்காச்சா இல்லை இது டிசைனு அப்படியா என்னன்னு தெரில. பட் ஆனால் இதுலேயே 4 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் ஒன். த சதீஷ் சீரீஸ். இதுவும் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம இங்கிலீஷில் வந்து எந்த புக்கும் இந்த மித்தாலஜிலாம் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்து வந்து லவ் வில் ஃபைண்ட் அவே, அனுராக். இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லவ் வில் ஃபைண்ட் அவே. இதில் என்ன இது அப்படின்னா, ஹீரோக்கு ஏதோ ஒரு டிஸார்டர், ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ சரி, ஒரு சைக்காலஜிக்கல் புக்காக இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இது. இன்னும் 2-3 புக்கு வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி என்னால் அது முடிய வெயிட் பண்ண முடியாது. அப்படி வெயிட் பண்ணால் அப்புறம் எல்லாமே ஸ்டாப்லர் அடித்து தான் வரும். வேணுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நான் ஹவுல் போட்டுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ரைட்ரா, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ ஆத்தாடி, இவ்வளோ பெருசு இருக்குது. இல்லை, எனக்கு புரியலை, என்ன சொல்கிறதுனே தெரியலை. எத்தனை பேஜ் இது? 600க்கு மேலே இருக்குது. தலைவாணிக்கு பதில் இதவே வச்சு படுத்து தூங்கிடலாம். சரி, இதான் லாஸ்ட்டு புக்கு. அவ்வளோதான், எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு இந்த புக்கை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன இவ்வளோ பெருசு இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதுவும் ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் தான். இதில் இன்னும் இந்த பார்ட் வந்து போன இயரில் வந்திருக்கு போல். இதில் கண்டினியூஷனாக பார்ட்ஸ் எழுத போகிறோம். அந்த 5ஓ 6ஓ எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு இந்தியன் ஆத்தர்னு நினைக்கிறேன். சரி, இந்தியாவில் ஃபேண்டசி எழுதியிருக்காரா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதா இது. இதுவும் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் ஃபேமஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த புக்கு பார்த்தா ஷாக், லிட்ரலி ஷாக். ஏன்னா இவ்வளோ பெருசு இருக்கா, இதை எப்போ நம்ம படித்து. சரி ஓகே, ரைட். புக் ஹவுல் முடிந்து விட்டது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹர்ஷினி. எதுக்காக நம்ம இந்த கிஃப்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவார்ட், நமக்கு நம்மளே பண்ணிக்கிற ரிவார்ட். அவ்வளோதான் தெரியுதா? சரி பரவாயில்ல, அடுக்கி வச்சுட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். எத்தனை புக்கு இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு 2 புக்கோ 3 புக்கோ மட்டும் வர வேண்டியது இருக்குது. அது வரட்டும், அதை நம்ம ஷார்ட்ஸில் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரி, 16 இருந்தால் கூட 15+ புக்குன்னு தம்ப்நெயில்ல வைக்கலாம். சரி பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.